This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app. So download the app for your easy purchase. Thank you. எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி இந்த மூன்றுக்கும் என்ன வித்தியாசம்? சிவகுமார், சென்னையிலிருந்து. ஸோ சிவகுமார் சாருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐபி அப்படிங்கிறது ஆர்டி மாதிரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். நான் ஒரு இடத்துல வேலைக்கு செய்யறேன், எனக்கு 15,000 ரூபாய் சம்பளம் வருது, 20,000 ரூபாய் சம்பளம் வருது, மாசம் மாசம் அதுல இருந்து ஒரு அமௌண்ட் போடுறேன். இது பேர் வந்து எஸ்ஐபி. ஓகே. எஸ்டபிள்யூபிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். எஸ்ஐபிக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட் வந்து எஸ்டபிள்யூபி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒர்க்கிங் ஏஜ் வந்து எனக்கு 25 to 16 வச்சுக்கோங்க. ஒரு 35 வருஷம் நான் பண்ண வேண்டியது வந்து எஸ்ஐபி பண்ணுவேன். ஓகே. 60 வயசுல நான் ரிட்டையர் ஆயிட்டேன். சரி, நான் பணத்தை வச்சுட்டு என்ன சார் பண்ண போறேன்? நான் எனக்காக சேர்த்த பணம் நான் நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா இருக்கணும்னு பாக்குறேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட 60வது வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் நான் 35 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன். ஒரு 30 வருஷம் வரைக்கும் எனக்கு மாசம் 1ஆம் தேதி ஆன உடனே ஒரு இன்ஃபிளேஷனோட எனக்கு கூட வரணும். இந்த மாசம் எனக்கு 60,000 வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 66,000 வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா எனக்கு 72,000 வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா 79,000 வரணும். இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டோட அது வர்றது வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். அப்ப இந்த எஸ்டிபினா என்ன? சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். இது எப்படின்னா, எல்லாருமே வந்து வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப அமரன் ஒரு நல்ல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. இப்ப இந்த அமரன் நடிச்ச அதுல நிறைய டெக்னிக்கல் பீப்புள் எல்லாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாசமா வந்து கிடைக்க போகுது. சோ அந்த அமரன் படமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 6 மாசம் எடுத்திருக்காங்க, 2 வருஷம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து இன்னொரு 2 வருஷம் கூட வரலாம். அப்புறம் ஒரு சிங்கிள் பேமெண்டா அவங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் கிடைக்குன்னு வைங்க. சோ அப்ப எனக்கு ஒரு சிங்கிள் பேமெண்டா எனக்கு வந்துருச்சு. அந்த 10 லட்சத்தை கொண்டு போய் ஒரே நாள் இன்வெஸ்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு மார்க்கெட் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த 10 லட்சத்தை கொண்டு போயிட்டு லிக்விட் ஃபண்ட்ல போட்டுடலாம். ஓகே. லிக்விட் ஃபண்ட்ல போட்டுட்டு மாசமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அந்த டார்கெட் ஸ்கீமுக்கு. அது பேர் வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். ஓகே. இப்போ எனக்கு ஒரு போனஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிறிஸ்துமஸ்க்கு எனக்கு போனஸ் கொடுக்குறாங்க. அந்த போனஸ் வந்து 1 லட்சம் ரூபாய் வருது. அந்த 1 லட்சம் ரூபாய் நான் ஏன் ஒரே மாசத்துல போய் போடணும்? ஒரு 6 மாசம் பிரிச்சு கூட போடலாம்ல. மார்க்கெட் மேல போகுது கீழே போகுது அப்படின்னு சொல்லும் போது டிரான்ஸ்ஃபர், அது பேர் வந்து சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். 31 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணதை 60 வயசுக்கு அப்புறம் நான் வித்ட்ரால் பண்ண போறேன். ஸோ வித்ட்ரால் ஆகிற மணி வந்து அசல்ல இருந்து வித்ட்ரால் ஆகாது இல்லையா? அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல 2 விதம் இருக்கு சார். சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான்ல வந்து என்னன்னா, நாங்க கேட்கும் போதே கேட்போம். அதாவது நீங்க கடைசியா விட்டுட்டு போகும்போது, அதாவது எல்லாத்தையும் நீங்களே யூஸ் பண்ணிட்டு 0 கொண்டு வந்து வச்சுட்டு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? சரி, இது வந்து ஒரு ஆப்ஷன். ஓகே. இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னன்னா, ஒரு 1 கோடி ரூபாய் வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு விட்டுட்டு போகணும்னு பாக்குறேன். சரி. டோட்டல் கார்பஸ்ல 1 கோடி ரூபாய் விட்டுட்டு போனோம், மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும்னு பாக்குறேன். சரி. சார், யாராலையுமே வந்து இந்த டேட் ஆஃப் டெத் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க. கண்டிப்பா. ஓகே. ஆனா இந்த டேட் ஆஃப் டெத் வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 80 வயசுல ஒரு கிளையண்ட் இருக்காங்க, அவங்க வந்து யாரையும் நம்பி இருக்க கூடாதுன்னு பாக்குறாங்க. சோ அவங்க வந்து பாத்ரூம் போனா கூட ஒரு பயம் இருக்கு. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு எல்லாமே போதும்னு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா காலையில 2 இட்லி சாப்பிடுறாங்க, நைட்டு 2 இட்லி சாப்பிடுறாங்க. 5 வருஷமா வந்து சோ அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நமக்கு தெரியாது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ நீங்க சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு அமௌண்ட் நீங்க டிசைட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த வருஷம் ஒரு மாசத்துக்கு எனக்கு 20,000 ரூபாய் வேணும், எனக்கு 30,000 ரூபாய் வேணும் அப்படின்னு அது டிசைட் பண்ணிட்டு வருஷம் அது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா உங்களுக்கு இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது, இந்த மருத்துவ செலவுங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. வீட்டுக்கு வேலை செய்யறவங்க கூட வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 2,000 ரூபாய் வாங்கிப்பாங்கன்னு வச்சுக்கலாம், அடுத்த வருஷம் வரும்போது ஒரு 200 ரூபாய் சேர்த்து போடுறீங்களான்னு தான் கேட்கறாங்க. வீட்டு வேலை செய்யும் பெட்ரோலோட விலை கூட ஏறிக்கிட்டே தான் இருக்கு, பாலினுடைய விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதே அமௌண்ட் இருக்க முடியாது. ஸோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதாவது எனக்கு வித் கார்பஸ் வேணுமா இல்ல வித்தவுட் கார்பஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜென்ரலா என்ன கேட்போம், ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு கேள்வி கேட்போம். உங்க ஃபேமிலி ட்ரீல உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க மாமா, உங்க உறவுக்குள்ள தாத்தா பாட்டியில யாரு ரொம்ப வயசு இருந்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி கேட்போம். ஓகே. அதுல வந்து சொல்லுவாங்க, சார் எங்க அம்மா 88 வயசு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, இல்ல எங்க அப்பா வந்து 94 வயசு வரைக்கும் இருந்தார் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, சார் நீங்க வந்து உங்களுக்கு எந்த விதமான பேட் ஹேபிட்ஸும் இல்ல அப்படின்னீங்கன்னா ஈஸியா 100 வரைக்கும் கொண்டு போயிடுவோம். ஓகே.
இந்த ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங்னு நம்ம பேசணும் பாத்தீங்களா, correct. 100 இயர்ஸ்க்கு கொண்டு போயிடும். சரி. அது வரைக்கும் கொண்டு போயிட்டு சார் நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க சார், உங்களுக்கு மாசம் மாசம் பணம் வந்துட்டே இருக்கும் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்.